டிடிஎஃப் வாசன் அப்படின்றவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரபல யூடியூபர், விளாக் பண்ணக்கூடியவர், பைக் ரேஸ்னு நிறைய விஷயங்களில் அவர் சர்ச்சையிலும் சிக்கியிருக்காரு. ரீசெண்டாக கூட அவர் கைதாகி அது பிறகு புழல் சிறையிலிருந்து ரிலீஸ் ஆன விஷயமும் நாம் பார்த்துருப்போம். இவரை பல இளைஞர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவருடைய யூடியூப்லேயே அவருக்கு 4.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுடைய அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து அவருக்கு இருக்காங்க. இவர் மீது ஒரு பக்கம் சர்ச்சை இருந்தாலும் ரீசெண்டாக வந்து அவர் வந்து ஒரு மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு செய்திகளாக வந்தது. இதை வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடவும் செஞ்சாங்க. பட் அந்த டைமில் தான் இவர் அந்த விபத்தில் மாட்டி சர்ச்சைக்குள்ளாகி கைதும் ஆகி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் அந்த மஞ்சள் வீரன் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தினுடைய ஃபோட்டோஸு எல்லாமே ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. இயக்குனர் செல்லம் அப்படின்றவர் தான் இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா அறிவிச்சாங்க. இதுக்கு முன்னாடி அவர் திருவிக்க பூங்கா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்கதாகவும் அதுக்கு பிறகு தான் தெரிய ஆரம்பிச்சது. குறிப்பாக அந்த திருவிக்க பூங்கா படத்துல இருந்து நாளை நாளை நலம்தானே அப்படின்ற ஒரு பாடல் கூட ட்ரெண்ட் ஆச்சு. இந்த படத்தோட டேரக்டர் தான்ப்பா அடுத்த டிடிஎஃப் வாசன் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவர் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூ கூட பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ மஞ்சள் வீரன் படத்தில் டிடிஎஃப் வாசன் முதல் முறையாக கதாநாயகராக அறிமுகமாக போகிறாரு. செல்லம் அப்படின்ற இயக்குனர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருந்தது. அதுக்கு பிறகு டிடிஎஃப் வாசன் அடுத்தடுத்து சில சர்ச்சைகளையும் சிக்கிறாரு. ஜெயிலுக்கு போகிறாரு. இதனால் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் கைதாகி அவர் வெளியே புழல் சிலையிலேருந்து வெளியே வரும்போது கூட அந்த இயக்குனர் செல்லம் வந்து அவர் போய் அங்கே ரிசீவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக படம் நாங்கள் வரும், ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி அவரும் பேசியிருந்தார். என்னுடைய உயிர் தம்பி, ஆறுயிர் தம்பி அப்படின்னா கூட அவர் பேசின விஷயங்களை நாம் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக அதாவது ஒரு போன வாரம் வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் செல்லம் வந்து திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணார். அதில் முதல் விஷயமா அவர் சொல்கிறது, இந்த மஞ்சள் வீரன் படத்துலேருந்து கதாநாயகனாக டிடிஎஃப் வாசனை ரிமூவ் பண்ணுறோம், இந்த படத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. இதை கேட்டால் எல்லாருக்குமே ஷாக்காக இருந்துச்சு. என்ன இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்களே, என்ன ஆச்சு அப்படின்ற இருந்துச்சு. அடுத்தடுத்து பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகளை கேட்கும்போது தான் சொல்கிறாரு, இல்லை இது படத்துக்கு அவர் செட் ஆக மாட்டார், அவர் எப்போவுமே எனக்கு தம்பி தான், அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்னை பொறுத்த வரைக்கும், பட் இருந்தாலும் இந்த கதைக்கு அவர் தேர மாட்டார். அக்டோபர் 15ஆம் தேதி இந்த படத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஹீரோ யார், ஹீரோயின் யார் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் அறிவிக்கிறோம். டைட்டில் வந்து மஞ்சள் வீரன் தான், அவர் சரியாக ஒத்துழைக்கலை அப்படின்ற மாதிரியும் அவர் சொன்னார். இந்த ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. காரணம் டிடிஎஃப் வாசன் ஹீரோவாக அறிமுகமாகிற முதல் திரைப்படம், அவருடைய சினிமா பயணம் இந்த படம் மூலமாக தான் என்ட்ரி ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ படம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி சிக்கல்கள் வந்தாலும் இந்த படத்தை சரியாக பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்க ஒரு சூழலில் தான் இப்போ அந்த மஞ்சள் வீரன் படத்துலேருந்து அவர் இல்லை அப்படின்ற ஒரு செய்தியை இயக்குனர் அறிவித்தார். ஆனால் டிடிஎஃப் வாசன் தரப்புலேருந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு விளக்கமும் எதுவுமே வராமல் இருந்தது. இந்த நிலையில் இன்னைக்கு டிடிஎஃப் வாசன் தன்னுடைய யூடியூப் பேஜில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய 1 மணி நேரத்துக்கு இதை பற்றி பேசி ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருந்து என்னை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அண்ணன் நான் உரிமையாக பழகினேன், அவரும் தம்பி தம்பின்னு ரொம்ப பழகினாரு. ஆனால் எல்லாமே போய் ஏன் இப்படி என்னை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. குறிப்பாக இந்த படத்துடைய பூஜையை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. நானும் பணம் செலவு பண்ணியிருக்கேன் படத்தினுடைய பூஜைக்காகட்டும், அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு நானும் பணம் செலவு பண்ணியிருக்கேன். நான் கொடுத்த காசை கூட திரும்ப கேட்கல. ஏன் என்னைய படத்துலேருந்து ரிமூவ் பண்ணாங்க? இந்த ஒரு காரணத்தை கேட்கறதுக்காக இயக்குனருக்கு நான் பலமுறை ஃபோன் பண்ணுறேன். ஆனால் அவர் ஃபோன் எடுக்கவே மாட்டுறாரு. அவருடைய அசிஸ்டன்ஸ் கவின் அப்படின்றவர் தான் ஃபோன் எடுக்கிறாரு. அவர் இன்டர்வியூவில் இருக்காரு, பிஸியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி காரணங்களை சொல்கிறாங்களே தவிர என்கிட்ட பேசுறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. குறிப்பாக நான் வீடியோ காலும் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் அதை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவும் காட்டமாகவும் ரொம்பவும் மனவேதனையோட டிடிஎஃப் வாசன் அந்த ஒரு பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போனவன் 2 வாரத்துக்கு கூட தான் முன்னாடி தான் அவர் பேசினார். ரொம்பவும் நல்லா தான் பேசினார். இருந்தாலும் ஏன் திடீர்னு என்ன சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அவருக்கு வந்து புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடச்சிட்டாரு. அந்த ப்ரொடியூசரையே இவர் ஹீரோவாக வச்சு இல்லை இவரோ ஹீரோவாவோ பண்ண போகிறாரு போல். அதனால தான் என்னைய இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர், அதாவது குறிப்பாக என்னுடைய ரசிகர்களே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் டேரக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன், படம் எப்போ ஆரம்பிக்க போகிறோன்ட்டு. 1 மாதத்தில் ஆரம்பிச்சிடும், 15 நாள்லேருந்து 2 நாளில் 3 நாள் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் காரணம் சொன்னாரே தவிர படத்தினுடைய ஷூட்டிங்கை ஆரம்பிக்கவே இல்லை. ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட படத்தினுடைய ஷூட்டிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, இன்னும் ஹீரோ போர்ஷன் மட்டும் தான் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது சுத்தமான போய், இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கவே இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்கிட்ட கேட்குற எல்லாருக்குமே இல்லை, எனக்கு நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்ததுனால எனக்கு சில இன்ஜுரி கொஞ்சம் லேட் ஆகும் நான் காரணம் சொல்லி எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு பச்சை துரோகம் அவர் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய காசை வந்து நான் திரும்ப கேட்க போகிறதில்லை. என்னுடைய காசை வச்சுட்டு அவங்க நல்லா வாழ்ந்தால் எனக்கு தான் சந்தோஷம். ஆனால் ஏன் என்கிட்ட சொல்ல மறைக்கிறாங்க, ஏன் என்னை ஏமாத்துறாங்க, தொடர்ந்து எல்லாரும் நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நான் அண்ணன் நினச்ச ஒருத்தர் ஏன் இப்படி என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்ட்டு ரொம்பவும் வேதனையோட அந்த ஒரு வீடியோவை டிடிஎஃப் வாசன் பதிவிட்டிருக்காரு.
குறிப்பாக இந்த மஞ்சள் வீரன் படத்துக்கான ப்ரொமோஷன் இப்படி அதாவது பேசுபொருள் ஆனது காரணமே டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஆகணும். ஏன்னா டிடிஎஃப் வாசன் தொடர்ந்து அடுத்தடுத்து பல சர்ச்சைகளில் மாற்றாரு. அப்போ தான் இந்த மஞ்சள் வீரன் அப்படின்ற படத்துலையும் அவர் கமிட் ஆகிறாரு. ஸோ டிடிஎஃப் வாசன் ஹீரோவாக அறிமுகமாகறாரு அப்படின்னு ஒன்று தான் இந்த மஞ்சள் வீரன் படத்துக்கான கொஞ்சம் வெளிச்சமும் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த நிலையில் தான் இப்போ படத்தினுடைய இயக்குனர் வந்து அவர் நடிக்க மாட்டார், அக்டோபர் 15ஆம் தேதி யார் நடிக்கிறா என்ன டீட்டெயில்ஸை நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அறிவித்தார். இப்போ இதுக்கு விளக்கம் கொடுக்குற விதமாக இப்போ டிடிஎஃப் வாசன் தன்னுடைய யூடியூப் பேஜில் முழு பக்கத்தையும் டிடிஎஃப் வாசன் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் முழு காரணத்தையும் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ இப்போ இணையத்தில் வந்து மஞ்சள் வீரன் படத்தினுடைய இயக்குனரை வந்து டிடிஎஃப் வாசனுடைய ரசிகர்கள் வந்து ரொம்பவும் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய முதல் படம் வந்து ரொம்பவும் மோசமான திரைப்படம், பட் இருந்தாலும் எங்களுடைய ஹீரோவானா நாங்கள் டிடிஎஃப் வாசன் வந்து ஹீரோவாக நடிக்க ஒத்துக்கிட்டாரு, ஆனால் நீங்கள் அவர் இப்படி ஏன் ஏமாற்றலாம், நீங்கள் ரொம்ப ஒஸ்டான டேரக்டர் அப்படின்ட்டு இணையத்தில் அந்த இயக்குனர் மீது பல விமர்சனங்களை டிடிஎஃப் வாசனுடைய ரசிகர்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த படத்துக்கு அடுத்து யார் ஹீரோவை இவங்க போட போகிறாங்க, அது அப்படி வந்தாலும் இந்த படம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லார் மக்கள் பற்றிலையும் எழுதிருக்கு. காரணம் ஏற்கனவே இவர் வந்து ஒரு பைசா கூட வாங்காமல் இந்த அக்ரிமெண்ட்டும் போடாமல் டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் ஒத்துக்கிட்டாரு, ஆனால் அவரே இப்படி பண்ணிட்டாங்க, அடுத்து வரக்கூட தயாரிப்பாளர் நிலை என்ன அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரிவாக இந்த ஒரு பிரிவு அமைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் டிடிஎஃப் வாசன், இன்னொரு பக்கம் இயக்குனர் செல்லம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வார்த்தை போரே இந்த பக்கம் நடந்துருக்கு. இன்னொரு பக்கம் இயக்குனர் செல்லமுக்கு ஆதரவாகவும் சிலர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல வேளை நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, டிடிஎஃப் வாசன் விட்டால் உங்களுக்கு வேறு நல்ல ஹீரோ கிடப்பாரு அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்களையும் நாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் டிடிஎஃப் வாசன் இந்த படத்துலேருந்து விலகினதா இயக்குனர் அறிவித்தது. குறிப்பாக அந்த வீடியோவோட முடிவில் டிடிஎஃப் வாசன் கொஞ்சம் முறுக்கமாகவே பேசியிருக்காங்க. என் வாழ்க்கையிலே என்னை நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, இன்னும் ஏமாற்றிட்டு இருக்காங்க, ஆனால் நான் யாருக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை, இப்போ கூட நான் அவங்கள வந்து பழி வாங்க போகிறது கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆனால் என்னுடைய பதிலடியாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுப்பேன், நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவேன், மிகப்பெரிய வெற்றி அடைவேன், அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பழியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. குறிப்பாக அந்த வீடியோ முடிகிறப்ப ஒரு கமல்ஹாசனுடைய அன்பே சிவம் படத்தில் வரக்கூடிய நீங்கள் பொழைச்சி போங்க, அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வசனத்தோடையும் முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்த பலருமே டிடிஎஃப் வாசனுக்கு ஆதரவாக பதிவிடுறது நாம் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இயக்குனர் செல்லம் இதுக்கான காரணத்தை முழுமையாக அவர் இன்னும் சொல்லலை அப்படின்னாலும் இதுக்கான காரணத்தை அவர் ஏன் மறைக்கிறாரு, இன்னொரு பக்கம் அவருக்கு யூடியூப்லேருந்து நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் முழுமையாக வந்துருந்தா நாங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதுக்கு டிடிஎஃப் வாசன் பதிலும் சொல்லியிருக்காரு, அந்த ஃபோன் கால்லேயே அதை பேசுகிறாங்க. அதாவது ஒரு நடிகர் வந்து நீங்கள் டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் வந்து நடிச்சுட்டு போவாங்க, அதான் ஒரு நடிகருடைய வேலை, நீங்கள் எப்படி படம் முழுக்க கூடவே இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பர்சனலாக யார் பாப்பா அப்படின்ற சில கேள்விகளையும் அவர் முன் வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு ரெண்டு பேர் சைடில் இருந்தும் சில விவாதங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் டிடிஎஃப் வாசனை இந்த படத்துலேருந்து நீக்கியாச்சு அப்படின்னு இயக்குனர் சொன்னதும் எனக்கு தெரியாமல் நீக்கிட்டாங்க அப்படின்னு டிடிஎஃப் வாசன் சொன்ன விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க, இல்லை யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin.